இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 10ஆம் தேதி தாயாம் திரு அவை 2 அழகான மறைசாட்சியருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறது. திருச்சபையினுடைய தொடக்க காலத்தில் வாழ்ந்த மறைசாட்சியர் புனித ருஃபீனா மற்றும் புனித செக்குந்தா என்ற சகோதரி. அன்புமிக்கவர்களே, இருவருமே செல்வ செழிப்பான ஒரு குடும்பத்தில் பிறந்ததாகவும் இயேசுவை பற்றி அறிந்து கொண்டு இயேசுவில் விசுவாசம் கொண்டு இயேசுவுக்காக வாழ அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அவர்கள் இருவருக்குமே 2 பணக்கார இளைஞர்களை திருமணம் செய்து வைக்கிறார்கள். அப்பொழுது ரோம் நகரத்தை வல்லேரியன் என்கிற ஒரு கொடுங்கோலன் ஆட்சி செய்து வருகிறான். அவன் கிறிஸ்தவர்களை கொன்று குவிப்பதிலும் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்துவதிலும் நோக்கமாக கொண்டு வாழ்ந்த ஒரு அரசன். இந்த ஒரு நேரத்தில் தான் இவர்கள் இருவரும் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு வாழுகிறார்கள். இயேசுவை பற்றி பலருக்கு அறிவிக்கிறார்கள் என்று தெரிந்து அவர்கள் 4வரையும், அதாவது 2 சகோதரிகள் மற்றும் அவருடைய கணவர்கள் 4வரையும் அழைத்து அவர்களை இயேசுவை மறுதலிக்க சொல்லுகிறான். இயேசுவை மறுதலித்தால் மன்னிப்பு வாழ்வு உண்டு, இயேசுவை மறுதலிக்காவிட்டால் அவர்கள் தண்டித்து கொலை செய்யப்படுவார்கள், அவர்களுடைய சொத்தும் சூறையாடப்படும், அரசுடைமையாக்கப்படும் என்கிற ஒரு எச்சரிக்கை அரசன் கொடுக்கிறான். எப்பொழுது சொத்து சூறையாடப்படும் என்று கேள்விப்பட்டார்களோ அப்பொழுதே இந்த 2 சகோதரிகளுடைய கணவர்களும் தங்கள் மனைவிகளை அவர்கள் அரசனிடத்திலேயே விட்டுவிட்டு தப்பித்து ஓடிவிடுகிறார்கள் சொத்துக்காக. கடைசி வரையில் இயேசுவை மறுதலிக்க மறுத்த இந்த புனித ருஃபீனா மற்றும் அவருடைய அன்பு சகோதரி புனித செக்குந்தா பல்வேறு கொடுமைகளுக்கும் சித்திரவதைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டு கடைசியில் தலை வெட்டி மறைசாட்சியாக கொலை செய்யப்பட்டார்கள் என்று இந்த 2 சகோதரிகளுடைய வாழ்வு பழைய மறைசாட்சியர் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இயேசுவுக்காக இரத்தம் சிந்தி மரிக்கிற அளவுக்கு இயேசுவை அன்பு செய்த அன்பு சகோதரிகள். இன்றைக்கு சகோதரிகள் என்றாலே சண்டை சச்சரவுகளோடு போட்டி பொறாமையோடு இருக்கிற இந்த ஒரு காலச்சூழலில் விசுவாசத்தில் ஒன்றிணைந்த அன்பு சகோதரிகளாகவும் பிறர் அன்பில் ஒன்றிணைந்து இருந்த சகோதரிகளாகவும் இயேசுவை அறிவிப்பதில் ஒன்றாக இருந்த சகோதரிகளாகவும் இந்த புனித ருஃபீனா மற்றும் செக்குந்தா பார்க்கப்படுகிறார்கள். சகோதரிகளுக்கு குடும்ப உறவுகளுக்கான உண்மையான உறவு இல்லாத ஒரு காலச்சூழலில் தான் இந்த 2 புனிதர்கள் நமக்காக பரிந்து பேசி குடும்பங்களில் ஒற்றுமைக்காக இவர்களுடைய பரிந்துரை இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். ஆன்மீமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகமானது மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரத்தில் 1வது திருவசனத்திலிருந்து 7வது திருவசனம் வரையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு பேய்களை ஓட்டவும் நோய் நொடிகளை குணமாக்கவும் அதிகாரம் தருகிறார். முதல் பகுதி. 2வது பகுதியில் அந்த திரு தூதர்களுடைய 12 பேருடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த பெயர்களில் நம்ம வாசிக்கிற பொழுது பல்வேறு திறமைகள் உள்ள, பல்வேறு குறைகள் உள்ள, பல்வேறு பின்புலங்களில் இருந்து வருகிற கல்வி, பொருளாதாரம் எல்லாத்திலுமே வேறுபட்ட அந்த 12 தான் தன்னுடைய இந்த இறையரசு பணிக்காக நமது ஆண்டவர் இயேசு அழைக்கின்றார். இதனுடைய 3வது பகுதியில் அவர்களிடையே தவறி போன மற்றும் தொலைந்து போன அந்த லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அப்படி என்றால் வறுமையில் இருப்பவர்கள், கடவுளை விட்டு விலகி இருப்பவர்கள், அல்லது கடவுளை அறியாத இருப்பவர்கள் மற்றும் இந்த சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் வாழ்கிற மக்கள், இவர்களைத்தான் நமது பணிக்கான இலக்காக இன்றைக்கு நமக்கு கூறுகிறார். ஆகவே இந்த நற்செய்தி வாசகத்தை பார்க்கிற பொழுது 2 கருத்துக்கள் என்னுடைய மனதில் மேலோங்கி இருந்தது. முதலாவது, இறைவன் 12 திரு தூதர்களை அழைத்தது போல இறைவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அழைப்பு என்பது அனைவருக்கும் பொதுவானது. இதில் குருத்துவ துறவர அர்ப்பணிப்பு அழைப்பு என்பது குடும்பங்களையும் அல்லது சொந்த பந்தங்களையும் விட்டுவிட்டு ஆண்டவரை மிக நெருக்கமாக பின்பற்ற நமக்கு கொடுக்கப்படுகிற அந்த அழைத்தல். 2வது வகையான அழைப்பு என்பது அனைவருக்குமே, திருமணமானவர்கள், திருமணமாகாதவர்கள், தங்களை கடவுளுக்கு அர்ப்பணித்தவர்கள் என்று ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைக்கு ஏற்ப அழைக்கப்படுகிறார்கள். ஆகவே அழைப்பு என்பது அனைவருக்குமே பொதுவானது என்பதை இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள இறைவன் நமக்கு இந்த ஒரு நினைவூட்டலை தருகிறார். ஆகவே குருக்கள் கண்ணீர்கள் மட்டும்தான் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள், நம்ம எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லை. அழைப்பு அனைவருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அடிப்படையான கிறிஸ்தவ அழைப்பு என்பது.
இந்த அழைப்பை நாம் உணர்ந்திருக்கிறோமா? நாம் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், கடவுளால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த மண்ணுலகில் நம்ம எந்த நிலையில் வாழ்ந்தாலும் நமக்கான அழைப்பை இறைவன் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அரச குருத்துவ திருக்கூட்டம் அப்படிங்கிற அந்த உன்னத நிலையை உணர்ந்திருக்கிறோமா என்பது தான் முதல் அடிப்படையான கேள்வி. இரண்டாவது கருத்தாக, அழைக்கப்பட்ட அனைவருமே இன்றைக்கு அனுப்பப்படுகிறோம். ஏழையருக்கும், கைவிடப்பட்டவருக்கும், விதவைகளுக்கும், பெண்களுக்கும், குரலற்றவர்களுக்கும், சமுதாயத்தில் யாருமே இல்லாதவர்களுக்கும், அனாதைகளுக்கும், ஆதரவற்றவர்களுக்கும் இறைவன் நம்மை அனுப்புகிறார். இறைவன் எத்தகைய நிலையில் நம்மை படைத்திருந்தாலும் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற பணி என்பது அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியையும் அன்பு செய்து அவர்களும் இறைவனுடைய பிள்ளைகள் என்கிற தகுதியை உயர்த்தி பிடிப்பதற்காகத்தான் இந்த மண்ணுலகில் இந்த வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, நேற்றைய நற்செய்தியில் நான் சொன்ன பொழுது ஒரு உலக அழகி, மெக்சிகோ நாட்டினுடைய அழகி, அந்த அழகி பட்டத்தை தக்க வைத்து கொள்வதற்காக விருப்பப்படாமல் அதை தூக்கி எறிந்துவிட்டு, நான் இந்த உலகில் இயேசுவின் அன்பு சீடராக அனுப்பப்பட்டிருக்கிறேன், இறையரசின் விழுமியங்களை இந்த உலகில் நிலைநாட்ட எனக்கு இறைவன் அழைப்பு கொடுத்திருக்கிறார், இந்த உலகில் இயேசு சின்ன சிறிய சகோதரர்கள் என்று அழைக்கிற அந்த வழி தவறியோர், ஏழையோர், இவர்களுக்காக நான் பணி செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்று தன்னுடைய அந்த ஆடம்பர வாழ்வை விடுத்து இயேசுவுக்காக முடிவெடுத்து இயேசுவுக்காக ஒரு துறவியாக மாறியது போல தன்னுடைய வாழ்வை இறைவன் யாருக்காக அர்ப்பணிக்க அழைத்திருக்கிறாரோ அதற்காக நான் வாழ்கிறேன் என்பதற்கான ஒரு சான்று. இந்த ஒரு வாழ்க்கையில் இறைவனுடைய அழைப்பை உணர்ந்து இறைவன் எதற்காக தன்னை அனுப்பி இருக்கிறாரோ அந்த மக்களுக்காக பணி செய்ய தன்னிடம் இருக்கிற அனைத்து திறமைகளையும் இறையரசின் பணிக்காக செலவிட இறைவன் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அந்த அழைத்தலுக்கேற்ற ஒரு வாழ்வை வாழ இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.